அனாதை பிள்ளை தானே, ரோட்டை தானே கடந்துடுவாங்க. அவன் நிச்சயமாக ஐயங்காரெலாம் கிடையாது. நான் 100% சொல்ல, அவன் யாதவா வீட்டு பொண்ணு தான், கோனார் வீட்டு பொண்ணு தான் ஆண்டாள். இல்லைனா அந்த ஈர்ப்பு எனக்கு ஏற்பட்டிருக்காது. எனக்கு ஐயங்கார்னா ஐயங்காரில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் தெரியும். எதிர்த்து பொண்ணு பாடிட்டே இருப்பாள். அவ்வளோ பேர ஐயங்கார்ன்ற ஒரு விஷயத்த தெரியும். அவன் ஐயங்கார்னு கூட தெரியும், ஐயர் அப்படின்னு தெரியும், அவ்வளோதான். அவங்க நாமம் போட்டுப்பாங்க, பட்டை போட்டுப்பாங்க, சிவனை கும்பிடுவாங்க, பெருமாள், அந்த வித்தியாசம் கூட எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் உண்மை. பட் வேறையும் இந்த பழனி முருகரும் பார்த்திங்கன்னா எப்படி ஆண்டாள் ஐயராக இருக்க முடியாதோ, அப்போ கோணாராக தான் இருக்க முடியுமோ. ஏன்னா அவருடைய திருப்பாவையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த 1000 குரம்னு சொல்கிறது ஆப்வியஸ்லி கோணாராக தான் சொல்லுவாங்க. அதனால தான் ஆண்டாளுக்கு இன்றைக்கும் அந்த யாதவா வீட்டில் ஒரு பெரிய பெருத்த மரியாதை உண்டு, ஒரு ஏத்தம் உண்டு. அவன் ஒரு அனாதை. அதே போல் முருகனும் ஒரு அனாதை தானே. எல்லாத்தையும் சொத்து வேணாம், அப்பனும் ஆத்தாலும் சேர்ந்து ஏமாத்துறாங்க மூத்த பிள்ளையோட. இன்றைக்கி எத்தனை வீடுகளில் மூத்த பிள்ளைக்கு சொத்து கொடுப்பேன், சின்னவனுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன், பொண்ணுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன். இப்போ நம்ம ஊர்லேயே பாருங்கள், பொண்ணும் பையனும் ஒரு வீட்டில் பிறந்திருப்பாங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா எல்லா சொத்தையும் எழுதி வைக்கிறேன், பையன் பேருக்கு தான் எழுதி வைப்பாங்க. பொண்ணுன்னு ரோட்டில் பிறந்த மாதிரி. அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நான் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ கூட நான் 2 days பேக் கூட எனக்கு கேட்டார், ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குறேன். நான் சொல்கிறேன், என்னை பொறுத்தவரைக்கும் என் பொண்ணுகிட்டையும் பையன் சொல்கிறேன், என்ன சம்பாதிக்கணும் 50-50, பொண்ணுக்கு 50, பையனுக்கு 50, அவ்வளோதான். தேரன்ஸ் மேட்டர். இதுதானே கான்செப்டாக இருக்க முடியும். பையனுக்கு மட்டும் 100 ஏக்கர் கொடுப்பாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு 100 பவுனு, ஒரு காரு, ஒரு 50 லட்சம் கொடுத்துட்டா அவன் பொண்ணு முடிஞ்சு போச்சா? அவனை சோத்துக்கு பிச்சை எடுப்பாளா? அப்போ ஆத்தாலும் சம்பாதிச்சது பொண்ணுக்கு தானே போகணும், ஈக்குவலாக பையனுக்கு தானே போகணும். அப்போ தானே அவன் ஈக்குவலி பெரிய மெயின்டைன் ஆகும். அப்போ அது போல் ஆட்கள் அப்பயே இருந்திருக்காங்க. சிவனுக்கும் அந்த பார்வதிக்கும் அந்த புத்தி இருந்திருக்கு போடுறது. 2 பிள்ளையில் மூத்தவன் ப்ரிஃபர்டு, ரெண்டாவது நாட் ப்ரிஃபர்டுன்ற ஒரு செய்கையால் அவர் எதுவும் வேணான்ட்டு தானே போகிறார். தனக்கென்று கொடி, தனக்கென்று மலை, தனக்கென்று மக்கள், தனக்கென்று தனி ராஜ்யம் போகிறவ தானே. அது மேபி இந்த 3 மேலே எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. மீனாட்சி நான் ரொம்ப நாளாக கும்பிடாமல் இருந்தேன். பட் என்னை அறியாமலே அந்த ஆண்டாளை விட்டதுக்கப்புறம் மீனாட்சி அடிக்ட் ஆகிட்டேன். அது மேபி ஜாதக ரீதியாக அந்த பிளானட் மூவ்மெண்ட்ஸ் யாராவது சொல்லலாம், எனக்கு தெரியாது எனக்கு. ஆனால் நான் ஜோசியம் பார்த்தனா மீனாட்சியில் போய் நான் சரண்டர் ஆகலை. எனக்கு அந்த ஆண்டாள் கோயிலுக்கு போகிறதால மீனாட்சி ஆண்டாளாக பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். ஒரு டைமில் 7 வருஷம் தொடர்ந்து காமாட்சி அம்மன் கோயில் போயிருக்கேன், நவவர்ண பூஜைக்கு, பௌர்ணமிக்கு. இப்போ அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நேரமும் இல்லை, போகிறதுக்கான எண்ணமும் இல்லை. அதே போல் இப்போ பழனி நான் என்னோடய டிஃபால்ட் டெம்பிளாக நான் வச்சுருக்கேன். அது காரணம் பழனி முருகர் நம்மளை மாதிரி ஒரு அனாதை பிள்ளை தான் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்க, அது எப்படி புத்திசாலித்தனமாக விநாயகர் ஜெயிச்சார், முருகர் தோற்று தானே போனார்னு. அது முட்டாளுடைய வாதம். அது அவர் தோற்கடிக்கப்பட்டார். அப்பனும் ஆத்தாலும் சேர்ந்து முருகனை தோற்கடிச்சாங்க. அவரை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுடைய சகோதரன், நம்மளுடைய ஃப்ரெண்டு,